சொல்லுமா. நம்ம கஸ்டமர்ஸ்க்கு டிப்ஸ் ஏதாவது கொடுக்கணும்னா எந்த மாதிரி கொடுப்பீங்க? டிப்ஸ் நான் வந்து இத ஃபாலோ பண்றேன், இத வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏதாவது யூஸ்ஃபுல்லா டிப்ஸ் சொல்ற மாதிரி இருந்தா. இப்ப நானே அதை தான் பண்ணிட்டு இருக்கேன். அதைத்தான் ஸ்டாப் பண்ணணும்னு உங்களுக்கு டிப்ஸா சொல்ல போறேன். சரிங்களா? ஸோ ஓவர் திங்கிங்கை பத்தி வேணா எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, லாஸ்ட் வீக்கு என்னோட தம்பியோட பர்த்டேக்கு பர்த்டே டெக்கரேஷன் சும்மா வீட்டில் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ என்னாச்சு, கவர்ல எல்லாம் மஞ்சள் கலர்ல இருந்தது. என் பையன் கையிலயும் அதெல்லாம் ஒட்டிடுச்சு மஞ்சள் கலர்ல. ஸோ நான் என்ன சொன்னேன், உடனே எனக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ பையனுக்கு மஞ்சள் காமால வந்துருச்சு அப்படின்னு ஓவர் திங்கிங் பண்ணிட்டேன். ஸோ அது ஏதோ கலர்ல இருந்து ஒட்டுன ஒரு மஞ்சள் கலரு. அதுக்கு நான் எப்படி திங்க் பண்ணியிருக்கேன் பாருங்க, ஐயோ கையெல்லாம் மஞ்சளா இருக்கு, மஞ்சள் காமால வந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ இந்த அளவுக்கு ஓவர் திங்கிங் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெயின் ரீசன் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இப்போ ஃபோனை யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்படி சும்மா ரீல்ஸாக பார்க்க வேண்டியது. எந்த ரீல்ஸ் வந்தாலும் இது எனக்கும் இப்படிதான் நடக்குது, இதனாலதான் நம்ம லைஃபும் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுல டீப்பா அப்படியே இன்வால்வ் ஆகி ஓவர் திங்கிங் போயிடுறோம். ஸோ நம்ம ஓவர் திங்கிங் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா நம்மள ஃப்ரீயாவே வச்சுக்க கூடாதுங்க. எதையாவது பண்ணிக்கிட்டே இருக்கணும். விதவிதமா ஏதாவது புதுசா நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாலே போனை யூஸ் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவோம். ஸோ அந்த ஓவர் திங்கிங்குள்ள போகவே மாட்டோம். இதுதான் வந்து நான் ரீசன்ட் டேஸ்ல கத்துக்கிட்டு வர ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கும் ஷேர் பண்ணா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மொபைல் யூஸ் பண்றதை பத்தியும் ஓவர் திங்கிங் பத்தியும் கீழே கமெண்ட் பண்ணுங்க.